2026 பிறந்துருச்சு. நல்ல புது வருஷம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சரிதான். ஆனா உங்க ஆபீஸ்ல உங்களை டாக்ஸுக்காக நெருக்குவாங்களே, மார்ச் வருது இல்ல, ஜனவரியிலே கொடுன்னுவாங்க. என்ன பண்ண போறீங்க? நியூ டாக்ஸ் ரெஜிமா, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமா சூஸ் பண்ணிட்டீங்களா? நான் சொல்றேன் கேட்டுங்க, எது நல்லது நீங்களே டிசைட் பண்ணீங்க. நீங்க அதிக சம்பளம் வாங்குறீங்களா? வீட்டு வாடகை சலுகை இருக்கா? இன்சூரன்ஸ், அது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றீங்களா? அப்படின்னா பழைய வரிமுறை இன்னும் சக்தி வாய்ந்தது, ஞாபகம் வச்சிருங்க. அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? சேமிப்பு முதலீடு, மருத்துவ காப்பீடு, வீட்டுக்கடன் வட்டி, மிகப்பெரிய சலுகை வாடகை வரி விலக்கு, அது தெரியுமா? HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். போலி வாடகை கணக்கெல்லாம் கொடுக்காதீங்க, பர்ஃபெக்டா ரெக்கார்டு வச்சுங்க. ஆதாரம் இல்லாம கோரிக்கையெல்லாம் விட வேண்டாம், ஜாகிரதை. கடைசி நிமிஷத்துல வரி திட்டமிடல் வேண்டாம். சரி, ஜனவரி பிறந்துருச்சு, திடீர்னு மார்ச்சுக்குள்ள கொடுக்கணுமே, அவசரப்படாதீங்க. பழைய வரி முறை சுருக்கான வழி இல்ல, ஒழுங்கான வழிமுறை. ஒழுங்கான வழி, சரியா உங்க 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 அமைப்பு அப்படி இருந்ததுன்னா அதுதான் சரியான வழிமுறை. முறையை மாத்த வேண்டாம், திட்டமிடுறதை மாத்தினாலே போறோம். உங்களுக்கு எந்த வரிமுறை செய்த சரி சுருக்கு சொல்லுங்க, அதுபடி செஞ்சுக்கலாம். நீங்க இதெல்லாம் இருந்து வரி சலுகை பெறணும், இதுல இருந்து கழிக்கணும் அப்படின்னா பழைய டாக்ஸுக்கு போங்க. இதை பத்தி, இந்த டாக்ஸ் ரெஜிமை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணுமா? ஒன்றும் இல்லை, நானும் ஒரு ஃபைனான்சியல் பிளானர் அண்ட் டாக்ஸ் கன்சல்டன்ட். என்ன நீங்க கேளுங்க, நானும் உங்களுக்கு சொல்றேன். கீழே இருக்க நம்பரை பிரஸ் பண்ணுங்க, நீங்க என்ன கூப்பிடுங்க. தேங்க்யூ.